நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை தெளிவா வைத்துக் கொள்றது பத்தி இன்னைக்கு பேச விரும்புறேன். உங்களோட எண்ணங்கள் தெளிவா இருக்கட்டும். நீங்க பேசுற விதங்கள்ல, விஷயங்களை வெளிப்படுத்துற விஷயத்துல கொஞ்சம் தன்மையா, பாலிஷ்டா பேசணும்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். அப்படிதான் இருக்கணும். அதே சமயம் நீங்க உங்களோட செயல்பாடுகள்ல துணிச்சலாவும் இருக்கணும். உங்களோட நோக்கங்களை வெளிப்படுத்துறதுல ஒரு தைரியம் இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்னு வேதம் சொல்ற மாதிரி வெளிப்படையா இருக்கணும். உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கோ அதை வெளியில காட்டணும். உங்களோட செயல்பாடுகளா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், எங்கனாலும் சரி, நீங்க ஒரு நிலைப்பாட்டுல உறுதியா இருக்க வேண்டியது வந்துச்சுன்னா, உங்களோட நம்பிக்கையை வெளிப்படுத்த வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா, அதை வெளிப்படையா தெரியப்படுத்தணும். எப்பவுமே பொதுவாவே பேசிட்டு இருக்க கூடாது. பாதுகாப்பா இருக்கணும்னு அப்படி பேசிட கூடாது. உங்களோட எண்ணங்களை வெளிப்படையா தெளிவா பேச வேண்டிய இடங்கள் இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புற உதாரணம் யோசேப்போட சகோதரன் ரூபனை பத்தி தான். யோசேப்போட பழைய கதையை பாருங்க. யோசேப்பு தன்னோட கனவுகளை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறார். அவரோட எல்லா சகோதரர்களும் அவரை வெறுத்தாங்க. அவரோட சில சகோதரர்கள் அவரை வெறுத்தாங்கன்னு போடல, அவரோட சகோதரர்கள் அவரை வெறுத்தாங்கன்னு தெளிவா போட்டிருக்கு. அவங்க எல்லாருமே அவருக்கு எதிரா இருந்தாங்க. யோசேப்புக்கு ஆதரவா நிக்க அவங்க விரும்பல. இந்த யோசேப்பு தன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வெறுப்போட இருந்தாங்க. 2 தடவை அவருக்கு கனவுகள் வந்தப்பவும் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல கவனிச்சு பாருங்க. அவரோட சகோதரர்கள் அவரை வெறுத்தாங்க, அவனை பகைத்தார்கள், இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள், அவன் மேல் பொறாமை கொண்டார்கள்னு தொடர்ந்து அந்த அதிகாரத்துல போட்டிருக்கு. யோசேப்பு தன்னோட சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறாரு, அவங்களுக்காகத்தான் போறாரு. ஆனா அவரோட சகோதரர்கள் யோசேப்பை கொல்றதுக்காக திட்டம் தீட்டுறாங்க. ஆனா வசனம் 21 பாருங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு பாதுகாப்பா இருக்கணும், அப்பா கிட்ட பத்திரமா அவன் திரும்ப அவனை கூட்டிட்டு போகணும்னு ரூபன் நினைக்கிறார். ரூபனுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்தது. யோசேப்பை பாதுகாக்க விரும்புறாரு. ஆரம்பத்துல எல்லா சகோதரர்களும் யோசேப்பை வெறுத்தாங்கன்னு தான் போட்டிருக்கு. ரூபனுக்கும் கூட அந்த வெறுப்பு இருந்திருக்கும். ஆனாலும் கூட ரூபனுக்குள்ள தன்னோட சகோதரன் மேல ஒரு பாசம் இருந்துச்சு. யோசேப்பை பாதுகாக்கணும், அவருக்கு எந்த கேடும் வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைச்சாரு. எனக்கு இது என்ன தோணுச்சுன்னா, ரூபன் துணிச்சலா இருந்திருக்கலாமே. இன்னும் கூட இங்க பாருங்க, அவன் மேல கை வைக்காதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஏன் ரூபன் தன்னோட எண்ணங்களை வெளிப்படையா சொல்லல? அவரோட சகோதரர்கள் மோசமான ஒரு எண்ணத்துல இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இவர் எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும். ஆனா பாருங்க, அவர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. அந்த நேரத்துலதான் மற்ற சகோதரர்கள் யோசேப்பை அடிமையா வித்துடுறாங்க. வசனம் 29 பாருங்க. பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரரிடத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். அவரோட சகோதரர்கள் மோசமான எண்ணத்துல இருந்தது அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட சூழல்ல அவர் ஏன் யோசேப்பை அங்க தனியா விட்டுட்டு போகணும்? அப்படி எங்க போனாரு? அப்படி விட்டுட்டு போகணுமா? சும்மா ஏதோ இயற்கை பாதைக்காக போனாருன்னு நினைச்சிட முடியாது. ஏன்னா இது ஏதோ சில வினாடிகள்ல நடந்துடல, கொஞ்ச நேரம் எடுத்திருக்கும். அப்படி ஏன் இவர் விட்டுட்டு போனாரு? தன்னோட சகோதரனை மத்தவங்க எவ்வளவு கொடூரமாவும் நடத்த முடியும்னு தெரிஞ்ச அப்புறமும் அவர் ஏன் போனாரு? இந்த கேள்வியெல்லாம் கேட்டா நமக்கு ஒண்ணு புரிய வரும். ரூபனுக்கு நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனா அந்த எண்ணங்களோட அடிப்படையில அவரால துணிச்சலா செயல்பட முடியல. அவர் மனசுல நல்ல விஷயங்கள் இருந்துச்சு, தன்னோட சகோதரனை காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டார். ஆனா முன்வந்து அதை செய்ய அவருக்கு துணிச்சல் இல்லை. முன்வந்து தன்னோட மற்ற சகோதரர்களுக்கு எதிரா பேச துணிச்சல் இல்லை. இப்படி செய்யாதீங்க, அவனை விட்டுருங்க அப்படின்னு அவங்க கிட்ட அவர் சொல்லல. அவருக்கு மற்ற சகோதரர்களோட உதவி தேவையா இருந்துச்சு. அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாரு. ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கோங்க. மோசமான கூட்டத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு விரும்பினா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயத்த நீங்க இழக்க வேண்டி இருக்கும். ரூபன் யோசேப்பை அப்ப காப்பாத்தி இருந்தாருன்னா
இங்க ரூபன் தான் கதாநாயகனா மாறி இருப்பாரு. ஆனா அவர் அப்படி செய்யல. அவருக்கு அப்படிப்பட்ட துணிச்சல் இல்ல. பின்னாடி பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, பஞ்சம். அப்ப ரூபன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 42:22 பாருங்க. அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமற் போனீர்கள். என்ன அர்த்தம்? ரூபனுக்கு அவங்க கிட்ட பேச முடியும். யோசேப்புக்கு இப்படி செய்யாதீங்கப்பான்னு அவரால் சொல்ல முடியும். சொல்ல முடியாமலாம் இல்ல, அல்லது அவங்க அவரோட கட்டுப்பாட்டுல இல்லைன்னு எல்லாம் சொல்லிட முடியாது. நாமளும் கூட நமக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும். ஆனா அதுக்கு நாம ஒரு எல்லையை தாண்டி போக மாட்டோம். அங்க ரூபன் மூத்த பையனா இருந்ததுனால தன்னோட மற்ற சகோதரர்கள் கிட்ட அதிகாரமா நான் யோசேப்பை காப்பாத்த போறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் செய்யல. அவனுக்கு எதிராக எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்னாருதான். ஆனாலும் கூட அவர் தன்னோட எண்ணத்துல ரொம்ப தெளிவா இல்ல. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். இதனால ரூபன் தன்னோட சேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுறாரு. ஆதியாகமம் 35:22 ரூபன் தன்னோட தகப்பனோட மறுமனையாட்டி கூட தவறான உறவுல இருக்கிறாரு. கடைசியில யாக்கோபு ஆசீர்வாதம் சொல்றப்ப ரூபனுக்கு என்ன சொல்றாரு? நீ உன்னோட சேஷ்ட புத்திரப்பாக ஆசீர்வாதத்தை இழந்துட்ட, ஏன்னா நீ உன் தகப்பனோட மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினே அப்படின்னு சொல்றாரு. ரூபன் கிட்ட நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, அவர் சில விஷயங்கள்ல தெளிவா இருந்தாரு. நான் நல்லது செய்யணும்னு ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அவரோட எண்ணங்கள் சரியாத்தான் இருந்துச்சு. ஆனா அவரோட செயல்பாடுகள் தவறா இருந்துச்சு. அதனால தான் அவர் நிறைய விஷயங்களை அலங்கோலமாக்கிட்டார். உங்களோட எண்ணங்கள் சரியா இருக்கலாம். ஆனா நீங்க துணிச்சலா முன் வந்து சரியானதை செய்யலைன்னா அது தப்பாகிரும். உங்களோட எண்ணங்கள் தெளிவா இருக்கட்டும். அது உங்க வாழ்க்கையிலையும் வாழ்க்கை மூலமாவும் நன்மைகளை கொண்டு வரட்டும். ரூபனோட வாழ்க்கையில இருந்து இந்த ஒரு விஷயத்த நாம கத்துக்கலாம். நான் எப்பவுமே ரூபனை பத்தி யோசிப்பேன். அவரோட எண்ணம்லாம் நல்லா தானே இருந்துச்சு. ஆனாலும் அவர் ஏன் அந்த சிறப்பான நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெறல? ஏன்னா நல்ல எண்ணங்கள் இருந்தா மட்டும் போதாது. நீங்க செயல்படலைன்னா, உங்களோட அந்த நல்ல எண்ணங்கள் நல்ல விளைவுகளை கொண்டு வரலன்னா அதனால எந்த பயனும் இல்லை. ஆண்டவரே, இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை புரிஞ்சுக்கணும். நல்ல எண்ணங்கள் இருந்தா மட்டும் போதாது, அவர்கள் முன்வந்து அதை தங்கள் வாழ்விலும் வாழ்க்கை மூலமாகவும் செயலில் காட்ட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.